guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது 10th Maths exercise 3.1ல 4th sum. சம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ சம்குள்ளே போகலாம். 4th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the sum of the digit of the 3 digits number is 11. If the digits are reversed, the new number is 46, more than 5 times the former number. If the hundreds digit plus twice the tens digit is equal to the unit digit, then find the original 3 digit number. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி தேர்ட் சம் மாதிரியே தான் இந்த சம்மும். தேர்ட் சம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 டிஜிட் நம்பரை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 11 கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த டிஜிட் ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நியூ நம்பர் கிடைக்கும். அந்த நியூ நம்பர் வந்து எப்படி இருக்கும்னா 46, அதாவது 46 டைம்ஸ் அதிகமாகவும் 5 டைம்ஸ் த ஃபார்மர் நம்பர். ஃபார்மர் அப்படின்னா ஒரிஜினல் நம்பரை தான் ஃபார்மர் நம்பர்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் நம்பரை விட 5 டைம்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் கூட ட்வைஸ் த டென்ஸ் டிஜிட்டை ட்வைஸ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது யூனிட் டிஜிட் கிடைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஒரிஜினல் 3 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரிஜினல் 3 டிஜிட் நம்பர் வந்து என்ன அப்படின்னா 100x + 10y + z அப்படின்றதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு இருக்கிற ஒரிஜினல் 3 டிஜிட் நம்பர். ஓகேங்களா. இப்போது செகண்ட் இதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்துடலாமா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x + y + z is equal to 11. 3 டிஜிட்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 11ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்னன்னா ரிவர்ஸ்ட். ஓகேவா, டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட். அப்போ ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நியூ நம்பர் கிடைக்கும் இல்லையா. அந்த நியூ நம்பர் இந்த டிஜிட்ஸை ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 100z + 10y + xன்னு கிடைக்கும். ஓகேவா. இப்போ நம்மளுக்கு ஒரு நியூ நம்பர் கிடைக்குது, அப்படி தானே. அப்போ நியூ நம்பர் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 46 more than 5 times of ஃபார்மர் நம்பர்னா நம்மளுக்கு ஒரிஜினல் நம்பர். ஓகேங்களா, ஒரிஜினல் நம்பர். இப்போ ஒரிஜினல் நம்பர்னா என்னது, நம்ம எடுத்திருக்கிற ஒரிஜினல் 3 டிஜிட் நம்பர். இப்போ இதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நியூ நம்பர்ன்றது நம்ம ரிவர்ஸ் பண்ணி கிடச்சிருக்கிற இந்த டிஜிட்ஸ். அப்போது 100z + 10y + x is equal to 46 + 5 × 100x + 10y + z. ஓகேவா. 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன், சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ x + 10y + 100z is equal to 46 + 500x + 50y + 5z. இப்போது இந்த டேர்ம்ஸை ஃபுல்லாக, அதாவது x + 10y + 100z ஃபுல்லாக நான் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். 46 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். 46 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா -46 is equal to 500x + x அந்த சைடு போச்சுன்னா -x + 50y + 10y அந்த சைடு போச்சுன்னா -10y + 5z + 100z அந்த சைடு போச்சுன்னா -100zன்னு கிடைக்கும். ஓகேவா. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 500 - x is equal to 499x + 50 - 10 + 40y + 5 - 100 - 95z is equal to -46. இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா. தேர்ட் ஈக்குவேஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் + twice the tens place is equal to units place. அப்போது x + 2y - z is equal to 0. இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற தேர்ட் ஈக்குவேஷன். நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு. x + y + z is equal to 11 ஒரு ஈக்குவேஷன். 499x + 40y - 95 is equal to -46 அப்படின்றது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் இஸ் x + 2y - z is equal to 0. Now add 1
and 3. First equation third equation add பண்ணுறேன். First equation is x plus y plus z is equal to 11. Third equation is x plus 2y minus z is equal to 0. ரெண்டே add பண்ணிங்கன்னா z cancel ஆயிடும். So 2x plus 3y is equal to 11. So 2x plus 3y is equal to 11 is our fourth equation. Then இப்போ fifth equation நம்ம find out பண்ணணும். Fifth equationக்கு என்ன பண்ணணும்னா subtract second equation and third equation. Second third subtract பண்ண போறோம். Second equation நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா 499x plus 40y minus 95z is equal to minus 46. Third equation வந்து x plus 2y minus z is equal to 0. இங்க minus 95 இருக்கு, இங்க minus z இருக்கு. ஸோ இதை ஃபுல்லாக 95 வால மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 95 வால மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே தான் எழுத போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷனை 499x ப்ளஸ் 40y minus 95z is equal to minus 46. Second equation அப்படியே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் equation வந்து 95 வால மல்டிபிள் பண்ணோம்னா 95 into x னா 95x plus 2 into 95 is 190y minus 95z is equal to 0. ஓகேங்களா? சப்ராக்ட் பண்ணுறனால கீழே சைன்ஸ் சேஞ்சஸ் பண்ணிடுவோமா? சேஞ்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 95 ப்ளஸ் 95 மைனஸ் 95 கேன்சல் ஆகிடும். 499லேருந்து 95 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 404x மைனஸ் 190லேருந்து 40 சப்ராக்ட் பண்ணால் 150y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 46. இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஃபிஃப்த் ஈக்குவேஷன். சரி, இப்போது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆட் 4 and 5. 4 and 5 நம்ம ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வந்து 404x மைனஸ் 150y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 46. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 கூட நான் எதை மல்டிபிள் பண்ணால் 150 வரும்? 50யை மல்டிபிள் பண்ணால் 150 வரும். 4 into 50. Fourth equation 50 ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 into 50 is 100x plus 3 into 50 is 15 150y is equal to 550. Next fifth equation அப்படி எழுதிருவோமா? ஓகே, fifth equation என்ன? 404x minus 150y is equal to minus 46. ஓகேவா? ஆட் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் 150 மைனஸ் 150 கேன்சல் ஆகிடும். 404 ப்ளஸ் 100 இஸ் 504x இஸ் ஈக்குவல் டு இதை ரெண்டே சப்ராக்ட் பண்ண 550லேருந்து 46 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 504. ஓகேவா? ஓகே, அப்போது எக்ஸ் 504x இஸ் ஈக்குவல் டு 504. இப்போ இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸ் வேல்யூ என்னவாக இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 504 by 504. இப்போ x is equal to 1. xோட வேல்யூ 1 கிடச்சிருச்சா? இப்போ இந்த xோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் x is equal to 1 in fourth equation நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். fourth equation is 2x plus 3y is equal to 11. xோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 into 1 plus 3y is equal to 11. இப்போ 2 into 1 2 2 நான் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்போ 3y is equal to 11 minus 2. 11 minus 2 is 9. 3y is equal to 9. y is equal to 9 by 3. 9 by 3 na 1 3 is 3. 3 3s are 9. y is equal to 3. y ஓட வேல்யூ 3 கிடச்சிருச்சா? இப்போ substitute x is equal to 1. y is equal to 3 in first equation. First equation என்னது? x plus y plus z is equal to 11. அப்போ x ஓட வேல்யூ 1 plus y ஓட வேல்யூ 3 plus z is equal to 11. 1 plus 3 is 4. Z plus 4 is equal to 11. 4 right hand side எடுத்துட்டு போயிட்டிங்கன்னா z is equal to 11 minus 4. இப்போ 11 minus 4 is 7. z is equal to 7 கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஒரிஜினல் வேல்யூஸ் எல்லாமே கிடச்சிருச்சா? அப்போ therefore the
3-digit number. 3-digit number is என்னன்னு எழுதிடலாம்? 3-digit number is x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 3, z ஓட வேல்யூ 7. 137. ஓகேவா? தட்ஸ் ஆல். சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.